முன்னாள் அமைச்சர் OS மணி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இது போன்ற குற்றச்சாட்டுகள் இருந்ததெல்லாம் உண்மை. அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பரிகாரம் காண வேண்டும் என்பதற்காக ரொக்கமாக எந்த விவசாயிக்கும் பணம் கொடுப்பதை தடை செய்து நிறுத்தி, அவர் அத்தனை விவசாயிகளுக்கும் 1 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர் 200 மூட்டை நெல் போட்டாலும் சரி, 1000 மூட்டை நெல் போட்டாலும் சரி, அவர்களுக்கு காசோலை அவங்களுக்கு வழங்கப்பட்டது. வங்கியில் மூலமாக அவருடைய வங்கியிலே வர வைக்கப்பட்டது. ஆக விவசாயிகளுக்கு கையில பணம் கொடுக்கவில்லை கடந்த காலத்தில். இது நான் சொல்லி முடிக்கலையே, நான் பேசி முடிக்கலையே, நான் ஃபைண்டிங்ஸ் வந்துடுறேன். விவசாயிகள் கொண்டு போகிற நெல்லை வண்டியில் இருந்து, டிராக்டரில் இருந்து அவர்கள் தான் இறக்குகிறார்கள். அவர்கள்தான் இந்த நெல்லை தூத்துகிறார்கள். அவர்கள்தான் வெயிட்டு போட்டு பிடித்துக் கொள்கிறார்கள். அதற்கு விவசாயிகள் சன்மானமாக அவர்கள் கையில் இருப்பதை கொடுக்கிறார்கள். வீட்டில் இருந்து கொண்டு நீங்க நல்லா பார்க்கணும். வீட்டில் இருந்து பணத்தை மாற்றி, வங்கியில் இருந்து பணத்தை மாற்றி, அதற்கு பின்னால் அவர்கள் கொண்டு போய் அவர்களுக்கு உதவியாக, சன்மானமாக, கிப்டாக அவர்கள் இதை கொடுக்கிறார்கள். இதுதான் நடப்பே தவிர இது லஞ்சம் என்று அமைச்சர் சொன்னதை அவைக்குள் பொழுது நீக்க வேண்டும். பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கிஃப்ட்னு சொல்றதும் லஞ்சம் தான், தன்மானமும் லஞ்சம் தான். ஒரு பதிவு பண்றேன். விவசாயிகள் சங்கத்தோடைய நாங்க எல்லாரும் 8 பேரும் சந்திச்சோம். அது விளக்குறோம். நாங்க அவங்க சொன்னது என்னன்னா, கொள்முதல் செய்யக்கூடிய இடத்துல நபர்களுடைய, அண்ணன் சொன்னாரு, நபர்களுடைய பெயர், விலாசம் இதெல்லாம் வந்து சரியா இல்லைன்னு சொன்னாங்க. அதுல மெயினா ஊராட்சி பிரதிநிதிகளும் கட்சி சார்ந்தவர்கள், யார் அதிகாரம் மிக்கவர்களா இருக்காங்களோ, கட்சி சார்ந்தவங்க கொள்முதல் இடத்துல இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க. அதை வந்து விவசாய சங்கங்கள் எல்லோரும் சொன்னாங்க. அது இந்த அவையில ஒரு கட்சின்னு சொன்னா சில பேர் வந்து ஒத்துக்க முடியாம சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய பிரச்சனை இது. இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அரசியல் தலையீடு கொள்முதல் நிலையங்கள்ல இருக்கு. அந்த கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையிடாமல் எந்த கட்சி சாருக்கு கூடாது. அது டிவிகேவோ, டிஎம்கேவோ, ஏடிஎம்கேவோ எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களுடைய முதலமைச்சர் கொள்முதல் நிலையங்கள்ல அரசியல் தலையீடு இல்லாமல் நேர்மையான முறையில் கொள்முதல் நடக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப அண்ணா சொன்ன மாதிரி 40 ரூபாயும் 50 ரூபாயும் கூடிய சீக்கிரத்தில் இருக்கக்கூடாதுங்கிறத எங்களோட நிலைப்பாடு. அதுக்கான தீர்வை அமைச்சர் சொல்லுவார். உணவுத்துறை அமைச்சர் அவர்கள். இப்ப விவாதம் போதும், உட்கார், நீ பேசுங்க. உணவுத்துறை அமைச்சர். இல்ல உணவுத்துறை அமைச்சர் முடிங்க சீக்கிரம். இல்ல, நான் எப்பவும் அருமையான கருத்து. நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அண்ணன் தான் பேட்டி கொடுத்தாரு. அண்ணன் தான் பேட்டி கொடுத்தீங்க. அத உணவுத்துறை அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு. அதாவது மாண்பு முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எல்லா துறையும் இருந்திருக்காங்க. அவங்களே சொல்லிட்டாங்க லஞ்சம் இல்ல, சொல்லிட்டாங்க சன்மானம், கிஃப்ட் எல்லாம் ஒரே வார்த்தைகள் தான், ஒரே ரோடு தான். நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். நீங்க நாங்க பாட்டு 7 தானே இருக்கணும், எங்களை ஏன சேர்க்கிறீங்க அதுல? எந்த கட்சியா இருந்தாலும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு. அதுக்கு எதுக்கு எங்க பேரை சொல்றீங்க நீங்க? இல்ல அவரு எந்த கட்சியாக இருந்தாலும் சொன்னாரு. டிவிகே உட்பட டிவிகே இருந்தால் திமுக. உணவுத்துறை அமைச்சர். முதலமைச்சருடைய நிலைப்பாடு எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாது என்பதுதான். சரி வந்துடுறோம். உணவுத்துறை அமைச்சர். அண்ணா பேட்டியை கொடுத்துட்டு நீ பாட்டு பண்ற.